மாய அரசியலை முதல்ல கோடாரி கொண்டு உடைச்சி எறியணும். அப்போதான் இங்க கொள்கை ரீதியான அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்படும். அண்ணாமலை இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்குது, இது பாஜகவுடைய மீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ணாமலையுடைய பேச்சு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சது. எடுத்தன் கவுத்தன் அடிச்சம் பிடிச்சேன்னு சொல்லி இல்லாம ஒரு முதிர்ச்சியான அரசியலா நேற்று இருந்தது. கொள்கை ரீதியான தலைவர்களை உருவாக்குவேன்றாரு. ஆனா விஜய் கொள்கை ரீதியான தொண்டர்களை உருவாக்குவேன்னு சொல்லி கூட எதுவும் பேசுனது இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது அண்ணாமலை பெஸ்ட். விஜய்க்கு முதல்வர் ஆயிட்டாரு, அதனால நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் முதல்வர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தாங்க. ஏன்னா இதை விட அப்பனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து பயங்கரமா பேசுறவங்க எல்லாம் காணாம போன வரலாறுலாம் இருக்கு. அதை என்ன சொல்ற, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்களை அமைப்பு. திரையில நாங்கள் எங்க மக்கள் தலைவர்களை தேட மாட்டாங்க, தலைவர்களை களத்துல தான் தேடுவாங்க அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய கருத்து. வாய்ஸ் ஆஃப் தடாரையின் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து எமது வலைதள தொலைக்காட்சியை பார்வையிடும் சகோதரிகளே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு அமைப்பு உருவாகியுள்ளது. அது 2031 தேர்தலில் அரசியல் கட்சியாக மாற்றுவேன் என்று கூறியுள்ளார். யார் என்றால், முன்னாள் பாஜக தலைவரும் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்கள். நேற்றைய முன்தினம் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டிருக்கார். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்கன்றாங்க. அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு தலைப்பு போட்டு செய்திகளை வெளியிட்டாங்க. உண்மையில பார்க்க போனால் அண்ணாமலையுடைய அந்த ஒரு மாநாட்டில் ஒரு 10,000 to 25,000 தான் இந்த மக்கள் கூடியிருப்பாங்க. அதை விட அதிகமாக கூடின மாதிரி தெரியல. ஏன் சொன்னால் எப்பவுமே ஒரு 10,000 பேர் கூடினாவே நாம் சொல்கிறது தான் எண்ணிக்கை. 10,000 பேர் கூட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதை காட்டி நம்ம சொல்லலாம், 10 லட்சம் பேர் கூடினாங்க, 1 லட்சம் பேர் கூடினாங்க, பாருங்கள் கூட்டத்தை எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போது 10,000 to 25,000 தான் கூடியிருப்பாங்க. ஏன்னா சேர்களே அவ்வளோதான் இருந்தது. அப்போது இந்த அமைப்பு வி த லீடர்ஸ் நாமும் தலைவராகலாம் அப்படின்ற மாதிரி தலைப்பில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கார். அது இப்போ 19 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்க. சுமார் 50 லட்சம் பேர் உறுப்பினராக மாறும்போது நான் அரசியல் கட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று அண்ணாமலை பேசியிருக்காரு. குறிப்பாக அண்ணாமலை எப்போவுமே பேசும்போது எதிர்கட்சிகளை அட்டாக் பாணியில் பேசி தான் ஒரு பிரபலமானவர். பாஜக தலைவராக இருக்கும்போது ஆளுங்கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் கண்டமணிக்கு அவர் பாட்டுக்கு அட்டாக் பண்ணுவார், கண்டமணிக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லுவார், வழக்கு சந்திப்பார். இதுதான் அண்ணாமலை. ஆனால் நேற்றைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதானமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனை போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழிக்க அப்படின்றத அந்த மூல கருவை வச்சு தான் அந்த மாநாடை நடத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு பலதரப்பட்ட மக்களும் கலந்து இருக்காங்க, அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஊடகங்கள் சொல்வது போலையோ அல்லது அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்வது போலையோ லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் கூடல 10,000 to 15,000 தான் கூடியிருப்பாங்க. அப்போ இந்த அரசியல் என்பது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாஜக தான் அண்ணாமலை இப்படி இறக்கி இருக்கு அப்படின்றாங்க. இதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. பாஜக எப்பவுமே அப்படி செய்யாது. அதாவது பாஜக வளர்ச்சிக்காக எதை வேணாலும் செய்வாங்க, யாரை வேணாலும் அவங்கள இழுப்பாங்க வச்சு. ஆனால் அவங்க வேறொரு கட்சியை வளர்த்து விட்டு பாஜக வளர்க்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்கன்னா இது இந்தியா அளவில் இன்ன வரையும் அப்படி பண்ணதில்லை அவங்க. அதனால இது பாஜக சொல்லி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம் இதில் நம்ம பெரிய அளவு பேச வேண்டியதில்லை. ஆனால் இவர் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது பாஜகவுடைய ஜெராக்ஸ் காப்பியாக இவருடைய இன்னைக்கு அமைப்பாக இருக்கார். நாளைக்கு அரசியல் கட்சியாக மாறினா கூட பாஜகவுடைய ஜெராக்ஸ் காப்பி மாரி இவருடைய செயல்பாடு இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இன்னைக்கு அவர் நேற்று பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் சுமார் 4 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு இங்கே அந்நிய நாட்டிலேருந்து. இது போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை
தமிழகத்து மக்களுக்கு உருவாக்கும், இது விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன், நான் வந்து தொண்டர்களை உருவாக்கல, தலைவர்களை உருவாக்க போகிறேன், மண் சார்ந்த விஷயங்களும் மரங்கள் சார்ந்த விஷயங்களும் இது இது போன்ற அரசியல் தான் நேற்று வந்து பேசப்பட்டு இருக்கு அண்ணாமலை மாநாட்டில். ஆனால் இதை விட பன்மடங்கு ஒரு படி மேலே போய் ஏற்கனவே வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நிறைய இது போல கொள்கை ரீதியான விஷயங்களை முன்வைத்து பல மாநாடுகள் போட்டிருக்காரு. அப்போ கூட இதோட பன்மடங்கு கூட்டங்களும் கூடியிருக்காங்க. ஆனால் தேர்தல் என்னும்போது, தேர்தல் அரசியல் என்னும்போது மக்கள் அந்த சினிமா மோகத்துக்கு மயங்கி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இதுதான் யதார்த்தம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி எதுவும் செய்யல. அவர் சினிமா தான் அவருடைய முதலீடு. அதை வச்சு அரசியலுக்கு வந்தார். அந்த ரசிகர்களையே வந்து என்ன பண்ணுறாரு, அரசியலுக்கும் மூலதனமாக்கி இன்னைக்கு வெற்றி பெற்று முதல்வராக இருக்கார். ஆனால் அண்ணாமலை நிலை என்பது வேறு. இப்போ அண்ணாமலை உருவாக்கக்கூடிய இந்த கட்சி வந்து 31 வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன்றாரு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பப்பு வேகாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் வாங்கலாம், அவ்வளோதானே தவிர ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துகிற அளவுக்குலாம். ஏன்னா விஜயை வச்சு அண்ணாமலையை கம்பேர் பண்ண முடியும். விஜய்க்கு வந்து அந்த சினிமா மோகம், அண்ணாமலைக்கு அந்த மோகம் இல்லை. விஜய்க்கு அந்த சினிமா மோகம் இருந்ததுனால சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க இல்லையா, விஜய்னா யார், நடிகர், இந்த சினிமா நடித்தார், அந்த சினிமா நடித்தார், அந்த வில்லன் நடித்தார், இந்த வில்லன் நடித்தார் அப்படின்ற மாதிரி அது ஒரு விதமாக வந்து எல்லாருடைய மக்களும் மனசில் வந்து விஜய் இருந்தாப்புல. அதனால விஜய்க்கு ஓட்டு விழுது. அதை பேஸ் பண்ணி அண்ணாமலைக்கு ஓட்டு விழுமான்னு சொன்னால், விழுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமான கருத்தாக தான் தெரியும். அது உண்மை இல்லை. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு பாஜக வந்து இவர் விலகி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக விலகுனதை விட இவரை விலக்கிட்டாங்கன்னு தான் நமக்கு தெரியும். ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை தலைவராக பாஜக தலைவராக இருக்கும்போது 11% வாக்கு வங்கி இருந்தது. அவர் அண்ணாமலை தலைவராக மாறினோன்னு 3% ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை, எப்பவுமே 3% பாஜக வாக்கு வங்கி. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் பாமக, அமமுக போன்ற பெரிய கட்சிகள் இணைஞ்சு மிகப்பெரிய ஓட்டு வங்கி வாங்கினாங்க. அதனால ஒரு 11% பாஜக ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க. இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ், மத்திய உளவுத்துறை தகவல் எடுத்து சென்ட்ரலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நிலவரம் அப்படின்னு. அதனால தான் வந்து பாஜக வந்து என்ன பண்ணிச்சுன்னா, அண்ணாமலை விஷயத்தில் போட்டோன்னு கழட்டி விட்டாங்க. மாநில தலைவரை மாற்றினாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி. ஆக இப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியிலையோ அல்லது மக்கள் பெரியவங்க மத்தியிலையோ மிகப்பெரிய அளவு பேசு பொருள் ஆகுமான்னு சொன்னால் நிச்சயம் ஆக வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஊடகங்களுக்கோனா டிவி, சில ஊடகவியலாளர்கள் அண்ணாமலையை தோல்ல சுமந்து தூக்கணும்னு உயர்த்தி பிடிக்கணும்னு நினச்சி உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு ஒரு காரணியாக வந்து அண்ணாமலை இருப்பார் என்று நினைப்பதே அயோக்கியத்தனமும் முட்டாள்தனமும். அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம். இந்த விஜய்க்கு முதல்வர் ஆயிட்டார், அதனால நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் முதல்வர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். விஜய்க்கு வந்து அந்த சினிமா மோகம் இருந்தது, சினிமா கவர்ச்சி இருந்தது. அந்த சினிமா அரசியல் தான் இன்னைக்கு அவருக்கு வந்து கை கொடுத்து அவர் முதல்வராக்கி இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 65% அவருக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. 100க்கு 65% விஜய்க்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போது இங்கே வந்து மும்முனை 4 முனை போட்டின்றதுனால விஜயுடைய வாக்கு வங்கி வந்து அவர் முதல்வர் ஆயிட்டார். சில இடங்கள் 108 இடங்கள் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டணும், நான் கொள்கை ரீதியான தலைவர்களை உருவாக்குவேன்றாரு. ஆனால் விஜய் வந்து கொள்கை ரீதியான தொண்டர்களை உருவாக்கணும்னு சொல்லி கூட எதுவும் பேசுனது இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலை பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை அவர் அரசியல் மயமாக்கவே இல்லை விஜய். ஆனால் இவர் வந்து ஆரம்பமே நான் அரசியல் மயமாக்கி தான் நான் வந்து தமிழ்நாட்டை மாற்றுப்பாதையை கொண்டு வருவேன்றார். இது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய விஷயம். விஜய் வந்து தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்து தன்னுடைய படத்தை பிளாக்ல டிக்கெட் விற்றவனெல்லாம் எம்எல் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்க, அரசியலே தெரியாத நபர்களை. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்லை நான் அரசியல் பழக வைத்து அதன் பிறகுதான் அவர்களை
அரசு பொறுப்புகளை நியமனம் செய்கின்றார். இதில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ணாமலை எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக அண்ணாமலையுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணாமலையுடைய பேச்சு நேற்று நிதானமாகவும் தமிழக மக்களுக்கு அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கு ஒரு தேவையான கருத்தை தான் நேற்று பேசியிருக்காரு. பாஜகவை அட்டாக் பண்ணல, தாவேக்காவை அட்டாக் பண்ணல, ஏற்கனவே ஆண்ட திமுக அதிமுகவை அட்டாக் பண்ணல, என்னுடைய அரசியல் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய பேச்சை நேற்று இருந்திருக்கு. ஆக அண்ணாமலையுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சுது. எடுத்தன் கவுத்தன் அடித்தம் பிடிச்சேன்னு சொல்லி இல்லாமல் ஒரு முதிர்ச்சியான அரசியலாக நேற்று இருந்திருக்கு. அது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது 31 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் எடுபடும்னா இல்லை. ஏன்னா இதை விட அப்பனுங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிறந்து இதை விட பயங்கரமாக பேசுனவங்கெல்லாம் வந்து காணாமல் போன வரலாறுலாம் இருக்குது. அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானந்தனாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், இதை விட சிறந்த பண்பான அரசியலை தமிழக மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கல. சினிமா மோகத்தையும் சினிமா கவர்ச்சியும் தான் ஏற்றுக்கிட்டு விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படின்னும் போது அண்ணாமலையுடைய இந்த முதிர்ச்சியான தெளிவான இந்த பேச்சு வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமான்னு சொன்னால் வாய்ப்புகளே இல்லை. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறது. இது பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று அண்ணாமலை பேசும்போது சொல்கிறாரு, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா சாதி மதங்களை தூக்கி வீட்டில் வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக மக்கள் எதை விரும்புகிறாங்கன்றத அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பாஜக தலைவராக இருக்கும்போது ஒரு விதமான பாசிச முஸ்லீம் எதிர்ப்பு சித்தாந்தங்கள்லாம் அவர் உள்வாங்கியவர் தான், உள்வாங்கி அதன்படி செயல்பட்டவர் தான். இருந்தாலும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு ஆகாதுன்றதுக்காக தான் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அதை என்ன சொல்ற, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கள் அமைப்பு அப்படின்றத திரும்ப திரும்ப நேற்று வந்து பேசியிருக்காரு. ஏன்னு சொன்னால் தமிழக மக்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு 60 விழுக்காடு செயல்படுறாங்கன்றதை உணர்ந்துக்கிட்டார். அதனால தான் பாஜக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது கூட தமிழ்நாட்டில் செலுத்த முடியாமல் போனது காரணம் தான் அப்படின்றத உணர்ந்து அண்ணாமலை ஒரு தெளிவான அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பட் இதை விட தெளிவான அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க நிறைய பேர். அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அதனால் இப்போ அண்ணாமலையுடைய இந்த புது அரசியல் என்பது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். 31 வந்து நிச்சயம் அது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு உண்டான காரணியாக இது அமையும். இதெல்லாம் வந்து போய் ஏமாற்று வேலை. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாத விஷயங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரும்பாலும் சினிமா மோகத்தை விட்டு இளைஞர்களையும் குறிப்பாக பெண்களையும் யார் ஒருத்தர் மடை மாற்றி தெளிவான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களோ அவங்களால தான் இனி தமிழ்நாட்டை ஆள முடியும். இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் என்றைக்கு சினிமா மோகம் இருக்கும். சாதாரணமாக விஜய் மட்டும் இல்லை, சினிமாவில் நடித்த நடிகர்கள் யார் தெருவில் போனாலும் அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, உடனே கூட்டம் வந்து அவங்கள சூழ்ந்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கறதும், ஊடகங்கள் மைக்க தூக்கி அவங்க முன்னாடி வச்சிடுறதும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாய அரசியலை முதல்ல வந்து கோடாரி கொண்டு உடைச்சி எறியணும். அப்போதான் இங்கே வந்து கொள்கை ரீதியான அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடும். ஆனால் இந்த சினிமா மாயை வந்து இன்னைக்கு ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த சினிமா மாயையை, இந்த சினிமா மோகத்தை, இந்த கவர்ச்சி அரசியலை தூக்கி குப்பையில போடணும் மக்கள். அப்படி ஒரு தெளிவான அரசியலை தமிழக மக்களுக்கு யார் முன்னெடுத்து போறாங்களோ நிச்சயம் வருங்கால அரசியல் அவருடைய கையில் இருக்குன்றது எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு படத்துல நடிச்சான்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அங்கே 10 மைக்கு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. கருத்து சொல்லுங்க. யாரோ எழுதி கொடுத்து யாரோ டைலாக் பேசி இவன் வாய் அசைச்சதுக்காக அவன் கதாநாயகனா அங்கே காட்சி அளிக்கப்படுறான். இப்போ அதே போல் வந்து இன்னைக்கு இந்த சினிமா நடிகைகள்
அல்லது சினிமாவில் வந்து கதாபாத்திரங்கள் நடித்த இணை துணை எல்லாருடைய விஷயமும் நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுறதெல்லாம் மிகப்பெரிய ட்ரோல் ஆக்குறாங்க சோசியல் மீடியாலெல்லாம். இதையெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கோடாரியை கொண்டு உடைச்சி எறியணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ண மக்கள் மத்தியில் இதெல்லாம் வந்து ஒரு மாயை. இந்த சினிமா நடிகர்களும் நடிகைகளும் இவங்க நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாயை, ஒரு பித்தலாட்டம், பொய். எல்லாம் போதைக்கு அடிமையானவங்க. இவங்க போதையை போட்டுக்கிட்டு தான் இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றது. இந்த மாயை நாம் எப்போ உடைச்சி எறிகிறோமோ அப்போதான் தமிழ்நாட்டில் வந்து கருத்தியல் ரீதியான அரசியல் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இல்லைன்னு சொன்னால் விஜய் போல இன்னும் 10 பேர் வருவான். அந்த 10 பேரை நம்பி இந்த மக்கள் ஓட்டு போடக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சொன்னால் சினிமா முகம் அவ்வளோ மோசமாக இருக்குங்க தமிழகத்தில். கேரளாவில் வந்து நாங்கள் வந்து ஒரு மம்முட்டி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அரசியலில் இறங்கலை? அதுக்கு மம்முட்டி சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டு, திரையில் நாங்கள் எங்கள் மக்கள் தலைவர்களை தேட மாட்டாங்க, தலைவர்களை வந்து களத்தில் தான் தேடுவாங்க அப்படின்றார். எவ்வளோ பெரிய கருத்து. ஷாருக்கான் கிட்ட ஒரு பெண் சொல்கிறாங்க, என்னுடைய நாயகன் நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து கேட்கும்போது ஷாருக்கான் சொல்கிறான், உனக்கு சாப்பாடு போடுறது யார்? கணவர். உன்னுடைய கஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது யார்? கணவர். உனக்கு உதவுறது யார்? கணவர். நாளைக்கு உனக்கு ஒன்று ஏதாவது ஒன்று ஆயுஷனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது யார்? கணவர். எல்லாமே கணவரின் போது நான் ஒரு நடிகன், என்னைய நீ நாயகனாக ஏற்றுக்காது, உன்னுடைய நாயகன் உன்னுடைய கணவன் சொல்லி சொல்கிறாரு. இப்படி தமிழக மக்கள் வந்து என்னைக்கு இந்த சினிமா முகத்தை விட்டு விலகுறாங்களோ அப்போ வந்து நிச்சயம் கருத்தியல் ரீதியான அரசியல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடி பறக்கும். அதனால அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், 31 மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சில பேர் டபரா விட்டு பேசிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறு. இந்த சினிமா கவர்ச்சி அரசியலை ஒழிச்சா கருத்தியல் அரசியல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய கருத்து. நன்றி.